உரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதமும் அதற்கு பேருரை எழுதிய மாதவ சிவஞான முனிவர்கள் அருளிய பேருரையையும் சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு பேரருளை அருளியுள்ளார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவமுன்னியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே நடந்து வரும். அன்பர்களே, சிவஞான போதம் மாபாடிய உரை விளக்கத்திலே நாம் ஆசிரியர் சிவஞான முனிவர் தீக்கையை பற்றி சொல்லக்கூடிய பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 102வது பக்கத்தில அந்த தீக்கையை பற்றி நமக்கு காட்டுகிறார். சைவத்திலே தீக்கை முதன்மையாக சொல்லப்படுகிறது. அதிலே வருணாச்சிரமம் என்ற முறையில தாரதமியம் கூறுதல் பொருந்தாது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் தீக்கைக்கு பிறகு விதிக்கப்படும் ஆச்சாரங்கள் எல்லாம் வருணமும் ஆச்சிரமும் பற்றிய தாரதமியங்கள் ஓதுவதாக நமக்கு நூல்களிலே பார்க்கிறோம். எனவே செவிதீக்கை என்பது ஆன்மாவுக்கு அன்றி வைதீக சடங்கு போல உடம்பு முதலியவைகளுக்கு இல்லை என சித்தாந்த சாராவதி முதலியவற்றின் கூறுதலின் அந்த தீக்கையால் ஆன்மாவின் இருக்கக்கூடிய பசுத்துவம் நீக்கியதன்றி உடம்பின் கண்ணதாகிய சாதி நீங்காமையாலும் சாதியும் தீக்கையால் கழியுமாயின் ஆதி செய்வம் மகா செய்வம் அனுசெய்வம் அவாந்தர செய்வம் என்ற பகுப்பு இயலாமையாலும் மகா செய்வதற்கு விதித்த ஆச்சாரம் அவாந்தர செய்வதால் செய்த கூடாமையாலும் வேதியர் 4 வருடத்துக்கும் குறவராவர், அரசர் 3 வருடத்துக்கு குறவராவர், சூத்திரர் வணிகர் 2 வருடத்துக்கு குறவராவர், சூத்திரருக்கே குறவர் என்று சித்தாந்த சாராவளி முதலிய நூல்களில கூறப்படுவதாக காட்டுகிறார். ஆமா, ஆக இந்த கருத்து முறையில சைவ சமயத்தில தீக்கைக்கு முதன்மை உண்டு. அதனால் வருணம் ஆச்சிரம் பற்றி ஏற்றத்தாழ்வு கூறுதல் பொருத்தமில்லை என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் அந்த கொள்கை தவறு என்பதை நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் காட்டுகிறார். எனவே 4 ஆச்சிரமங்களும் 4 வருணங்களும் சைவ சமயத்தில் உறுதியாக பின்பற்றப்படும் என்றும் இந்த பகுதியில் காட்டுகிறார். அதில வருணம் என்பது பிறப்பால் ஏற்படுவது. அவை 4 நிலை: பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற பாகுபாடுகள். ஆச்சிரமம் என்பது
அவர்களின் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை நமக்கு சொல்லுவது. அது பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம் என்றெல்லாம் நமக்கு சொல்லுவது. இது போல பாகுபாடுகள் வேதங்களின் அடிப்படையில் வேத வழக்கில் எழுந்த கர்மசூத்திரம், மிருதி நூல் ஆகியவைகள் போடப்படுகின்றன. எனவே இந்த முறை பொருந்தாது என்று பலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் முனிவரோ அதை மறுத்து காட்டுகிறார். ஏன் அப்படி அவர் மறுத்து காட்டுகிறார் என்பதை அவரே விளக்கம் கொடுக்கிறார். ஆனாலும் கூட அந்த விளக்கம் என்ன நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அவர் கூறியதில் இருந்து. ஆமா, தீக்கை பெற்ற பிறகு விதிக்கப்படும் அந்த ஒழுகலாறுகள் வருணம் ஆச்சரம் பற்றி என்ற தாழ்வுகளோடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது விதிக்கப்பட்ட நூலில சித்தாந்த சாராவளி என்ற ஒரு நூல். அதில சிவதீக்கை ஆன்மாவுக்குரியது, எனவே வைதீக சடங்கு போல உடம்பிற்குரியது என்று என கூறுகின்றன. அப்ப தீக்கையால் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய கட்டுநிலை நீங்குகிறதை அல்லாமல் உடம்பில் உள்ள சாதி நீங்காது. சாதியும் தீக்கையினால் நீங்குமானால் சைவர்களே ஆதிசைவர், மகாசைவர், அணுசைவர், அவாந்தர செய்வர் என்ற பகுக்கப்படுகிற பகுப்பும் பொருந்தாததாகும். இவற்றில் ஒரு சாரருக்கு விதித்த ஒழுக்கம் மற்றொருவருக்கு பொருந்தாது என்று காட்டுகிறார். ரொம்ப எளிமையான ஒரு செய்தி. ஆனால் முனிவர் ஏனோ இந்த பகுதியை பற்றி காட்டுவது இது முனிவருடைய கூற்றாக இருக்குமா என்று கூட கொஞ்சம் ஐயம் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர் என்ன சொல்றார் முனிவர், அந்த பகுதி பாருங்க, 162வது பக்கம். வேதியர் 4 வருணத்தாருக்கும் புறவராவர். முடிஞ்சதை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ வேதியர்கள், பிராமணர்கள், ஏனைய 4 வருண ஆசிரியர். வேதியர் பிராமணருக்கு உபதேசம் பண்ணலாம், அரசருக்கு சொல்லலாம், வணிகருக்கு சொல்லலாம், அடுத்து சூப்பருக்கு சொல்லலாம். அரசரோ 3 வருணத்து, வணிகரோ 2 வருணத்து. இனி 4ஆம் வருணமாக சொல்லக்கூடிய சூத்திரருக்குத்தான் ஆசிரியர். எனவே முதல் 3 வருணத்தில் 4 ஆச்சிரமத்தில் உள்ளவர்களுக்கு ஆச்சரியத்தன்மை உண்டு. 4ஆம்ல இருக்கிற வருணத்தில் நைட்டிகரே ஆசிரியராக. நைட்டிகர் என்பவர் ஒன்று. அதே போல அந்த நைட்டிக நிலையில பௌதீக நிலையில இருப்பவர் ஒருவர் என்று பார்த்தோம் சென்ற வகுப்புல. அதுல நைட்டிகராய் இருப்பவர்கள் தான் தீக்கை கொடுப்பதற்கு உதவியவர் என்று இந்த பகுதியில் அருமையா காட்டுகிறார் ஆசிரியர். ஆமா, சூத்திரரில் அது கீழே 3 வரி கீழே பாருங்க, நைட்டிகரே குறவராவர். இப்ப என்ன ஐயம் வரும்? இதை போது படிச்சிருவோம், பிறகு அதுக்கு இருக்கிற ஐயத்தை நாம் சிந்திப்போம். ஆமா, பிரணவம் முதலிய மந்திரங்களுக்கு தாபனம் முதலியவற்றிற்கும் அவர்களே உரியவராவர். எனவே இவர்கள் பிரணவத்தை நீக்கியே உச்சரிக்க வேண்டும்னு காட்டுகிறார். அப்போ 4ஆம் வருணத்துல இல்வாழ்வர் நித்திய கர்மத்துக்குரியவர்.
அவர் எதற்கும் உரியவராக மாட்டார். அவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது பிரணவத்தை நீக்கியே உச்சரிக்க வேண்டும். இவையெல்லாம் காமிக ஆகமத்தில் கூறப்பட்டிருப்பதாக காட்டுகிறார். மேலும் இது வருணத்தாலும் ஆச்சிரமத்தாலும் ஏற்றத்தாழ்வு உண்டு என்று வேற மேற்கோள் காட்டுகிறார். பள்ளியில படிக்கிற பொழுது எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை இல்லையா? பள்ளியில சேர்த்தனும் எல்லா லாங்குவேஜ் படிக்கிறாங்களே. இது ஏன் இப்படி எழுதினாருங்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஐயம். ஆனா காமிகாமம் ஒரு நூலை காட்டுகிறார். அதனால் சூத்திரர்ல நைட்டிகர் தான் குறவராவார். பிராமணர் 4 பேருக்கும் ஆசிரியராகலாம், அரசர் 3 பேருக்கு, வணிகர் 2 பேருக்கு. சூத்திரர்லையும் பௌதிக நிலையில இருப்பவர் அது போல குறவராகாம நைட்டிக நிலையில இருப்பதுதான் அந்த குரு ஆகலாம் சொல்லுகிறார். மேலும் பிரணவ முலை மந்திரங்களுக்கு தாபனம் முதலியவற்றுக்கு அவர்களே உரியராவர். சூத்திரர்ல இல்வாழ்பவர்களுக்கு நித்திய மாத்திரத்தினன்றி நைமித்திய முதலியவற்றில் அதிகாரம் இல்லை என்று நமக்கு காட்டுகிறார். மேலும் நித்தியத்திலேயும் கூட மந்திரணங்கள் பிரணவத்தை நீக்கியே சொல்ல வேண்டும். அவர்கள் அபிடேகத்திற்குரியவர் அல்ல. மற்ற தாபன முதலியவற்றில் புரிய வேண்டுவதை என்னை அபிடேகத்துக்கே உரியாத இருக்கிற பொழுது அவரை ஆச்சரியராக கற்பிக்கலாம்ங்கிறது எப்படி பொருந்தும்? அதனால் ஆச்சிரமங்களுக்கு தாரதமியம் தானே விளக்குவதாலும் பௌதிகருக்கு உலக தர்மணியும் நைட்டிகருக்கு சிவதர்மணியும் என ஆச்சிரமங்களுக்கு தீக்கையில் தாரதமியம் உண்மையாலும் சிவதர்மணியில் வாழ்வர்க்குமாம் என்றற்கு மூல வசனம் நூல்கள்ல கூறப்படாமையாலும் சிவாகமங்கள் எல்லாம் இதை விளக்குவதாலும் நைட்டிகனுக்கும் பௌதிகனுக்கும் தீக்கை செய்க, பௌதிகனுக்கே தீக்கை செய்க என்று நூல்கள் சொல்லுகின்றன. எனவே வருணத்திலும் ஆச்சிரமத்திலும் தாரதமியம் உண்டு என உணரப்படுகிறது. எனவே அதை இல்லை என்று பலர் கூறினாலும் அது வேத வழக்கோடும் சிவாகம வழக்கோடும் முரண்படுபவர்கள் சொல்லுகிற செய்தி காட்டுகிறார். இந்த இடம் கொஞ்சம் நமக்கு பெரிய சிக்கலா இருக்கு. பள்ளியில எல்லாரும் படிக்கிறாங்க பாருங்க. சரி, நீங்க பெரியவரானதுக்குள்ள வந்தீங்கன்னா அப்பூதிகளை சொல்லுகிற பொழுது அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி என்று காட்டுகிறார்கள். அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அவர் வேளாளர் குலத்துல பிறந்த திருநாவுக்கரசரை குருவாக கொண்டார். இது எப்படி பொருந்தும் நினைச்சு பாருங்களேன். இது முனிவருக்கு தெரியாமல் இல்ல, ஏதோ சில இடர்பாடுகளால இப்படி எழுத வந்ததா அல்லது பின்னால எழுதினார்களா என்று ஒரு ஐயம். இப்ப முனிவர் எழுதிய மாபாடியத்தை யாருக்கும் படிக்க கொடுக்கலையா? பிறகு அதை படித்து பார்க்கணும் என்பதற்காக ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வந்த பொழுது 2 ஓலையா கொடுத்ததாகவும் அதை ஒருவர் பிரதி பண்ணியதாகவும் ஒரு செவிவழி செய்தி சொல்லுவார்கள். ஒரு சமயம் பிரதி பண்ணுகிற பொழுது அவர் இந்த ஆகமத்துக்கு ரொம்ப கருத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் இந்த பகுதி அப்படி எழுதியிருக்கலாமோ, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இதுல ஆசிரியர்
உடம்புக்கு அறிவின்மை என்று சொல்லிவிட்டு, உயிர் அறிவுடையது சிற்றறிவுடையது என்று சொல்லிவிட்டு, பிறகு சாதிய கொட்டி வைப்பாரா? திருக்குறள்ல ஒரு குறள் உங்களுக்கு தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆக எழுத்துக்களை எல்லாம் அகரத்தை உடையன. அதுபோல இந்த உலகம் ஆதி பகவன் ஆகிய இறைவனால் செயல்படுகிறது. இந்த உலகத்திற்கு முதன்மையாக இருப்பவன் ஆதி பகவன். இப்படி சொன்னவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குறள்ல கடவுளால முடியாவிட்டாலும் கூட முயற்சி கூலி கொடுக்கும்னு சொல்ல முடியுமா? இப்ப தெய்வம் என்பதற்கு ஊழ்வினை என்று எழுதினார் பரிமேலழகர். நம்முடைய ஊழ்வினையால இந்த நல்ல காரியம் நடக்காவிட்டாலும் கூட நாம் இறையர்களோடு வழிபாட்டோடு நாம் இறைவனை வேண்டி தொடர்ந்து சரிய கிரியை யோகம் ஆகி நெறிகளின் எப்போமையானால் அந்த வினை மாறும் என்று நூல்கள் சொல்றது. அப்படி இருக்கிற பொழுது அந்த முன்னுக்கு பின் கொஞ்சம் ஒரு முரண் வருகிறது. அப்பூதியர்கள் எப்படி வேல்வர்ணத்தர், அவர் அந்தனில் மேம்பட்ட அப்பூதி, அவர் எப்படி போய் திருநாவுக்கரசரிடத்துல குருவாக கொள்ள முடியும் என்று எண்ணுவதற்கு கொஞ்சம் ஐயமாத்தான் இருக்கிறது. எனவே இந்த பகுதி கொஞ்சம் முனிவர் காட்டியிருப்பது சிந்தித்திற்குரியதாக, முனிவருடைய கூற்றாய் இருக்குமா இருக்காதா என்று கூட என்ன தோன்றுகிறது. எப்படி ரௌரவ ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்பதை முனிவர் காட்டுவதில் உடன்பாடு இல்லையோ அதுபோல இதிலேயும் கொஞ்சம் உடன்பாடு இல்லாத போல தோன்றுகிறது. திருவள்ளுவர் தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். 103வது பக்கம் இருக்கிற பேருரையை படிப்போம். சிவாகமங்களில் இல்வாழ்வாருக்கு உயர்ச்சி கூறும் வசனங்கள் எல்லாம் பரார்த்த பூஜையில் ஆதிசைவரை குறித்து கூறியதாகும் என்பதே தெரிந்து உணர்ந்து கொள்ளுக என்று ஒரு மேற்கோள் வேற காட்டுகிறார். ஆனால் அப்பர் சுவாமிகளோ ஒரு பாடல்ல சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் ஏகாந்தராய் அன்பராகி அங்கமெல்லாம் குறைந்தொழுகி தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் அன்பராகில் அவர் கட்டியில் நாம் வணங்கும். இவையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே பிரம்மச்சாரி கிரிகி என்னும் இருவருமே குறவராவர், ஏனைய இருவரும் குறவராக மாட்டார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருக்கிறது. மேலும் பரார்த்த பூஜைக்கண் ஆதிசைவரை குறித்து கூறியது என கொள்க. கிரியாவிதி செய்வதன் கண் அவ்விருவருமே குறவர், ஏன இருவரும் குறவராகார் என்னும் கருத்தான் ஓதியது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கொள்ளாக்கால், இப்படி நீ உரை பண்ணலன்னா ஏனைய சிவாகமங்களோடு முரண் என்று நமக்கு சில இடங்கள்ல இல்வாழ்வார்க்கு உயர்ச்சி சொல்லப்படுகிறதே சிவாகமங்களில் என்று அவரை எடுத்து சொல்லி இந்த பிரம்மச்சாரி இல்வாழ்வான் இருவருமே ஆசிரியர் ஆவதற்கு உரியவர்கள். வானப்பிரத்தர்களும் சன்னியாசிகளும் ஆசிரியராவதற்கு உரியவர்கள் அல்ல. இதெல்லாம் கோவில்ல பரார்த்த பூஜை செய்யக்கூடிய சைவர்களுக்கு உரியதை அல்லாமல் ஏனையோருக்கு இது பொருந்தாது என்று முனிவர் அதற்கு மேல இன்னும் சில விளக்கம் கொடுக்கிறார். அவர் சொல்லுவதால் இது படிப்போம். அற்றேல் 4 வருடங்களிலும் லிங்கிகக்கும் இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டு என சிவாகமங்களில் கூறுதல்
காமிக வசனம் ஒன்றே பற்றி சூத்திரரின் இல்வாழ்வார்க்கு ஆசிரியத்தன்மை என இன்று என கோடல் பொருந்தாது என்று பலர் சொல்லுகிறார்கள். அப்படி நீங்க எடுக்க வேண்டாம். அற்றன்று 104வது பக்க பேருரை காமிங்க. அற்றன்று 4 வருணத்தினருக்கும் விரதக்கும் இல்வாழ்வார்க்கும் ஆச்சரியத்தன்மை உண்டு என்றது ஏனையோரில் சாவகாசமுடைமையில் பொது விதி. காமிகத்துக்கு சூத்திரத்தில் இல்வாழ்வாரை வேந்தெடுத்தோதி விளக்கியது வேறு சாவகாசமின்றி நிரவகாசமாய் நிற்றலின் அபவாதமாகிய சிறப்பு விதியாகலால் பொது விதி 1000 கூறினாலும் சிறப்பு விதி ஒன்றாலே அது விளக்கப்பட்டு மேல் செல்லும் என்னும் நியாயம் எல்லா நூலாரும் ஏற்றுக்கொண்ட கருத்தாகும். எனவே காமிக வசனம் வலிமை உடையது என்பதை உணருங்கள். எனவே அடுத்த பகுதிக்கு எளிமையா போயிருவோம். அற்றேல் காமிக வசனம் அங்கனம் கூறியது சூத்திரில் சாமானியமாக இல்வாழ்வரை நோக்கி என கொள்ளலாமோ எனால் கொள்ளலாம். 4 வருணத்திலும் சாமானியம் ஆயினாருக்கு ஆசிரியத்தன்மை இல்லை என்பது ஆசிரிய இலக்கணம் கூறும் வழியாக பெறப்படுவதால் வேறெடுத்து அதை விதந்து ஓத வேண்டாம். அப்படி நீங்கள் கொள்ளின் சூத்திரரின் நைட்டிகருக்கும் ஏனை 3 வருணத்தின் இருதரத்தாருக்கும் சாமானியராயினும் ஆசிரியத்தன்மை உரிய என பொருள்பட்டு ஆச்சாரிய இலக்கணம் கூறிய விதிகள் எல்லாம் பயனிலவாக முடியும் என்று காட்டுகிறார். எவ்வளவு பெரியவர் இந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது மட்டும் அது கொஞ்சம் பொருத்தமாகவே வல்லகள். ஒரு எறும்பு வழிபட்டது, யானை வழிபட்டது, நன்றி வழிபட்டது, அணில் வழிபட்டது, காகம் வழிபட்டது, கழுதை வழிபட்டது. இதுக்கெல்லாம் என்னங்க தீக்கை? எந்த ஆகமத்துல இது இடம் கொடுத்தீங்கன்னு தெரியல பாருங்க. மேலும் நைட் என்னதான் கூறான்னு தொடர்ந்து படிப்போம். நைட்டிக தீக்கையில் வாழ்வார்க்கு ஆமன கொண்டு சூத்திரரில் நைட்டிகர் ஆசிரியர் என பொதுவாக கூறுதலால் நைட்டிக தீக்கை உடைய இல்வாழ்வார்க்கு ஆசிரியத்தன்மை உண்டு என்று பொருள் கொண்டு சூத்திரரில் இல்வாழ்வார்க்கு அபிடேகம் முதலின இல்லை என விளக்கியதும் மற்ற பௌதிகார என கொள்ளிப்படும் இழுக்கு எண்ணெயினில் நைட்டிக தீக்கை இல்வாழ்வார் உண்டு என்பதும் சிவாகம வழக்கோடு முரணி கூறுவோர் கூற்றாகும். எனவே அது பொருந்தாதுன்னு சொல்ற. ஆக பழைய காலத்தில் சூத்திரையில் ஆச்சாரியராய எல்லாம் நைட்டிகரனமும் அங்கனம் ஆசிரியராய் நைட்டிக பிரம்மச்சரிய விரதத்தில் முன்னோரில் சிலர் விரதம் தாங்கும் ஆற்றலின்றி இல்லறம் கொண்டு விருத்தி பொருட்டு ஆசிரியத்தன்மையை விடாது கொண்டு மக்கள் முறைமையிலும் ஆசிரியத்தன்மை வைத்தார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் காட்டுகிறார். எனவே அவர் மரபுகள் தொன்மைகள் ஆராயின் அது இனிமையாக விளங்கும். சிவாகமங்களில் ஆதிசைவர்க்கே அன்றி ஏனையோர் மகன் முறைமையிலும் ஆசிரியத்தன்மை விதியாமை அறிக. இன்னைக்கு ஆதிசைவராய் இருப்பவர்கள் பிறப்பில் ஆதிசைவராய் இருக்கிறார்கள். ஆனால் சைவ நிலையை விட்டு அவர்கள் உணவு பழக்கத்தில இருந்து மாறுபட்டு இருப்பதை நானே பார்க்கிறேன். எத்தனையோ கோவில்களிலே பூஜை பண்ற குருக்கள் சாதாரண மக்களை போல அவருடைய உணவு பழக்கம் இருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். ஆனா சைவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி நமக்கு எதுவும் கிடையாது. சைவ சித்தாந்தத்துல ஆன்மா பக்குவப்படுவது உண்டே தவிர ஆன்மாவில போய் அந்த குலம் இதெல்லாம் பார்ப்பது என்பது சித்தாந்த சாஸ்திர சிவஞான போகத்துல எங்கேயும் காணும் என்பதை படித்தவர்களுக்கு தெரியும்.
மேலும் சிலது காட்டுகிறார். இச்சமய முதலிய தீக்கை பேரு மறையோர் முதலிய 3 வருணத்தாருக்கும் சச்சூத்திரக்கும் அனுலோமருக்குமேயாம் என்று உணர்க. ஆக இந்த 3 வருணத்தாரும் சூத்திரரில் சச்சூத்திரரும் வருணங்களில் கலப்பு மனத்தால் பிறந்தவர்களை அனுலோமர் என்று காட்டுகிறார். சச்சூத்திரர் என்பவர்கள் பல தலைமுறைகளால் ஊனுண்ணாமை, கல்லுண்ணாமை, ஒழுக்க நெறி வரலாமை, சிவ வழிபாடு செய்தல் இவர்களை குறிப்பது சச்சூத்திரர். 4 வருடத்துல கலப்பு திருமணம் உறவு நிகழ்ந்த பொழுது உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த தந்தைக்கும் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர் அனுலோமர் என்று சொல்லப்படுவார். இப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த தீக்கை பொருந்தாது என்று காட்டுகிறார். அதை நானும் விரித்து ஒன்றும் படிக்கவில்லை, எளிமையா விட்டுட்டு அடுத்தது போயிடுவோம். சச்சூத்திரர் அசச்சூத்திரர் என்னும் வேறுபாடு சிவாகமங்களிலும் பராசரமுறி முதலியவற்றிலும் புராணங்களிலும் சூத்திரானாம் என்னும் பாணினி சூத்திரத்தில் மாவாடிய கையடங்களிலும் பிறவற்றிலும் கண்டுகொள்கிறார். சோ இதை யாரு அதை படிக்கிறதுக்கு இப்ப ஆளை காணோம். சூத்திரர் என்னும் பொது பெயரை பற்றி சச்சூத்திரரையும் அசச்சூத்திரோடு வைத்து எண்ணி திகழ்வார்கள். மனிதர் என்னும் பொது பெயரை பற்றி மறையோரையும் அவ்வாறு சூத்திரரோடு வைத்து எண்ணி இகழ்வர் போலும். என்ன குழப்பாருங்க, மறையோரோடு சூத்திரரோடு வைத்து எண்ணி அப்படி இருப்பாங்க என்று அதை விடுங்க என்று சொல்லுகிறார். இது நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே இடைப்பட்ட காலத்தில் வருணாசிரம வேறுபாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்றன. மறையோர் வேதியர் என்று சிவஞான முனிவரால் மனிதருக்குள் உயர்ந்தவர்களாக பிறப்பினால் பெருமை பெற்றவர்கள் மற்ற குலங்களில் பிறந்த துறவியரை அவர்கள் ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் மதிப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் பிறப்பால் தாழ்ந்த வருணத்தைச் சேர்ந்த ஒருவன் துறவியாக மடம் அமைத்துக் கொண்டு பணி செய்வதை பிறப்பினால் மேன்மை பாராட்டுபவர்கள் தடுத்தார்கள். அரசர்களிடத்தில் தமக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த துறவிகளை துன்புறுத்தினார்கள், ஊரை விட்டு ஓட்டினார்கள், மடங்களை இடித்தார்கள். இவையெல்லாம் குகை இடி கலகம் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இந்த நிலை பல நூற்றாண்டுகளாக நடந்தது. தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கோவிலை மேற்சாதியில் பிறந்தவர்கள் தஞ்சை அரசனை தூண்டிவிட்டு இடிக்க சொன்ன வரலாற்று நிகழ்ச்சி சிவஞான முனிவர் காலத்துக்கு முன்னர் நிகழ்ந்தது. இடிக்க சென்ற ஏவர்கள் மயங்கி விழுந்தார்கள். இடிக்க ஏவிய அரசன் கண்பாவி இழந்தார். பிறகு தன் தவற்றை உணர்ந்து தர்மயாதீன திருக்கோவிலை வழிபட்டு மீண்டும் கட்பெற்றார். அப்போது 4வது குலத்தில் பிறந்தவர்கள் என இழித்துரைக்கப்பட்டவர்களுக்கும் துறவு வாழ்க்கை உண்டு என்பதனை மெய்ப்பிக்க வருணாசிரம சந்திரிகை என்ற நூல் எழுந்தது என்றும் ஒரு குறிப்பை காட்டுகிறார். எனவே சிவஞான முனிவருக்கும் 4வது வருணத்தைச் சேர்ந்தவர்கள் துறவு ஒழுக்கம் உரியவர்கள் என்று நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதே என்பது இந்த பகுதியிலே இருந்து நாம் கொள்கிறோம். எனவே சூத்திரர் தாழ்ந்த வருணத்தை சார்ந்தவர்கள் என்பதை உடன்பட்டு அவருள்ளும் சச்சூத்திரர் உயர்ந்தவர்கள், எனவே அவர்களுக்கு ஆசிரியத்தன்மை துறவு நிலையும் உண்டு என்று நமக்கு விரிவாக ஆசிரியர் கொஞ்சம் காட்டியிருப்பதை உரைக்கு உரையாசிரியர் காட்டுகிறார்.
இனி அல்லதும் மால் அயனோடு 108வது பக்கம் மால் அயனோடு குணத்தத்துவத்தின் வையும் சங்கார உருத்திரனுக்கும் சதாசிவ தத்துவத்தில் வைக்கும் மகாசங்கார உருத்திரனாகிய சதாசிவ கடவுளுக்கும் வேறுபாடு வேதங்கள் எல்லாம் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராமல் உருத்திரன் என்னும் பொது பெயரை பற்றி ஒன்றாக வைத்து மூவர் என்று எண்ணியும் வேதப்புறமாகிய பாசுபதம் பாஞ்சராத்திர முதலியவற்றில் கற்பசூத்திரம் போல வேத விதியை வகுத்து கூறும் காமிக முதலிய சிவாகமங்களுக்கு வேறுபாடு வாயவிய சங்கீதை முதலிய புராணங்களில் முழங்கவும் அந்த வேறுபாடு உணராமல் தந்திரம் என்னும் பொது பெயரை வச்சு சித்தாந்த சைவாகமங்களையும் சைவ நூல்களோடு வைத்து எண்ணியும் இகழும் புல்லறிவாரர் சச்சூத்திரர் அசச்சூத்திரர் என்னும் வேறுபாடு அறியாது ஒன்றாக வைத்து எண்ணி இகழ்தல் வியப்பு அன்றே என்று காட்டுகிறார். இந்த பகுதியெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளுக்குத்தான். எனவே இந்த கருத்து கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரியதாக இருப்பது. அதாவது இந்த கடைசி பகுதியில காட்டியிருக்கிற பகுதியில இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து செய்வதற்கு 3 தொழில்களை கூறி அவர்களுக்கு ஒவ்வொரு உரிய முறையிலே ஒரு கடவுளை பரவலாக கூறுவது மரபு. அந்த முறையில் படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு உருத்திரன். இந்த மூவர் சிவபெருமானை இந்த மூவரில் ஒருவராக சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வது இல்லை. மூவருக்கும் மேம்பட்டவராக அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லாதவராக இருப்பவர் சிவபெருமான் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. சிவபெருமான் ஒருவரே கடவுள், மற்ற எல்லாரும் உயிர் வர்க்கத்தினர், சகல வர்க்கத்தினர் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. அதை அருமையா சிவஞான சித்தியார்ல அரவிந்த் சிவாச்சாரியார் தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவரில் மூவராய் நின்றதும் போரார் முதல் உரு பாதி மாது ஆவதும் உணரார் ஆதி அரி அயக்கரிய ஒண்ணாமே ஒரு நிலையும் போரார் அவன் உரு விளைவும் போரார் என்கிறார். எனவே படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் சொல்லப்படக்கூடிய அந்த உருத்திரன் குணதத்துவத்தால் அவன் குணிருத்திரன் என்று சொல்லப்படுவான். ஆக சதாசிவ தத்துவத்தில் கூறப்படுகிற சதாசிவனுக்கும் உருத்திரன் என்ற பெயர் வழங்கப்படும். ஆனால் சதாசிவனுக்கு சொல்லக்கூடிய உருத்திரர் வேறே, குணிருத்திரன் வேறே. அதனால் அவரை மகா சங்காரருத்திரன் என்று வழங்குவார்கள். இந்த இருவருக்குமே உருத்திரன் என்று பெயர் உண்டானாலும் கூட அவர் மகாசங்க உருத்திரன், இவர் குணிருத்திரன். இந்த வேறுபாடுகளை உணராதவர் 2 உருத்திரரையும் ஒருவர் என்றே கருதுகிறார்கள் என்று ஆசிரியர் இங்கே காட்டுகிறார். எனவே சிவஞான போத நூலில் தத்துவங்கள் பற்றிய தத்துவ புவனங்கள் பற்றிய 5 கலைகள் விளங்கும் அண்டங்கள் பற்றியும் எடுத்துரைக்கிற பகுதியில் மகாசங்கார காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி விரிவாக சொல்ல இருக்கிறார். அங்கே நாம் பார்ப்போம் எந்த அளவில் சிறப்பு பாயிரம் நமக்கு
நிறைவு பெற்றது. ஏறத்தாழ இந்த சிறப்பு பாயிரம் என்கிற பகுதி தொடங்கப்பட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா 42, நிறைவான பகுதி பார்த்தா 109. ஆக 50, இதுல ஒரு 63, 65 பக்கங்களுக்கு மேலாக சிறப்பு பாயிரத்தை ரொம்ப விரிவா காட்டினார். அதுல 2 பகுதி கொஞ்சம் நம்ம படிக்கிறவளுக்கு உடன்படல. ஒன்று, சிவஞான போதம் வடமொழியில சொல்லக்கூடிய ரவுந்திர ஆகமத்தில இருந்து வந்தது என்பதும், இந்த தீக்கை முறைகள் அதுல வருணாச்சரம் உண்டு என்று சொல்லுகிற 2 பகுதியை தவிர ஏனைவை எல்லாம் மிகச் சிறப்பாக காட்டியிருக்கிறார். ஒழுக்கமுடையவர் ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற்றல் என்று ஒரு குறள் உங்களுக்கு தெரியும். மிக தூய்மையுடையவர்கள் மறந்தும் கூட முறை தவறி சொல்ல வாய்ப்பு இல்லை என்பதை நினைவூட்டி இந்த பாயிர பகுதியை நிறைவு செய்வோம். மலர்ந்தலை உலகின் மாயிருள் துமிய பக்கம் 42ல அந்த பாயிர பகுதியை முடிஞ்சா காமிங்க. பக்கம் 42. மலர்ந்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகணத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணை பூனல் சூழ் வெண்ணை சுவேதவனம் பொய்கண்ட கந்த மெய்கண்ட தேவன் பாவநனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமை என்கிற பகுதியை நாம் சிந்தித்தோம். மாவாடியத்துல மங்கள வாழ்த்து என்பது சிவஞான போதத்துல முதல்ல சொல்லக்கூடிய பாடல். பக்கம் 110. கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இது விநாயகர் வணக்க பாடல். இது வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் என மங்கள வாழ்த்தை 3 வகையாக சொல்லுவார்கள். ஒன்று வாழ்த்துதல், இன்னொன்று வணக்கம், இன்னொன்று பொருள் இயல்பு உரைத்தல். வாழ்த்தி சில மங்கள வாழ்த்து இருக்கும், வணக்கமா சில மங்கள வாழ்த்து இருக்கும். அந்த நூல்ல சொல்லக்கூடிய பொருளின் இயல்பை சொல்லுவதா இருக்கும். இந்த விநாயகர் பாடலோ பொருள் இயல்பு உரைத்தல் என்று உரையாசிரியர் காட்டுகிறார். முதல் பகுதி பேருரை பாருங்க. காமிகம் முதலிய சைவ ஆகமங்களுக்குள் ஞானபாத பொருளின் இகலறுத்து, அதாவது அந்த காமிகம் முதலா சொல்லக்கூடிய நூல்கள்ல ஞானபாதத்தை பற்றி சொன்ன பகுதிகளில் இகழ்ன துன்பம், முரண்பட்ட கருத்துக்கள்
அவைகளையெல்லாம் நீக்கி அவற்றின் பொருள் உண்மை போதித்தற்கு அந்த முரண்பாடுகளை எல்லாம் நீக்கி உண்மையான பொருளை உணர்த்துவது சிவஞான போதத்தினுடைய குறிக்கோள். காமிகம் முதலிய சைவ ஆகமங்களுக்குள் ஞானபாத பொருளின் இகலறுத்து அந்த ஆகமங்கள்ல வரக்கூடிய கருத்து முரண்பாடுகளை எல்லாம் நீக்கி ஆகமம் காமிகம் முதலா வாதுளம் ஈரா சிவாகமங்கள் 28 என்று சொல்லுகிறார்கள். மேலும் அந்த ஆகமங்கள்ல ஞானபாத பொருள்கள்ல முரண்பாடுகள் இருந்தன. ஒரு ஆகமத்துல சொன்ன கருத்து இன்னொரு ஆகமத்துல மாறுபட்டிருந்தது. அவைகளை எல்லாம் அகற்றி உண்மையான பொருளை உணர்த்துவது சிவஞான போதத்தினுடைய குறிக்கோள் என்று இவரே ஆகமத்துக்குள்ள இருக்கிற முரண்பாடுன்னு காமிச்சிட்டார். முனிவர் எழுதிட்டார் பாருங்க. காமிகம் முதலிய சைவ ஆகமங்களுக்குள் ஞானவாத பொருளின் இகழ்தான் அங்க வரக்கூடிய முரண் கருத்து வேறுபாடு அறுத்து நீக்கி அவற்றின் பொருள் உண்மை போதித்தற்கு இந்த சிவஞான போதம்ங்கிற நூல் அது கொஞ்சம் கூடுதலா எழுதுறார். இது ரௌரவ ஆகமத்தில் எழுந்த சிவஞான போத நூல். முதல்ல ஆகமங்கள்ல முரண்பாடுனார். ஆனா இங்க ரௌரவ ஆகமத்துல முரண்பாடு இல்லாதுன்னு எழுதுறார். எல்லாரும் கடைபிடிக்கிறது காமிகம் முதலா பல ஆகமங்கள். இந்த ரௌரவ ஆகமத்துல எப்படி இது வந்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஐயம். அதுக்கு மேல சொன்னார், தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு மொழிபெயர்த்து செய்து பொழிப்புரையான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர். இந்த தமிழ் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்தார்கள். வெளிநாட்டுல ஒரு பொருள் ப்ராடக்ட் பண்றான், அதை அப்படியே டப்பிங் பண்ணி இங்க பண்ணா அதே நேமா வைக்க போறான். ஒரு காலத்துல இது அங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா பெருமை. சில ஞாதசுர வித்வான்கள் நான் காஞ்சிபுரத்து ஆதீன வித்வான் போட்டுக்குவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ, காஞ்சி மடத்து வித்துவானா? வித்தை என்பது இவனிடத்துல இவன் படிப்பதால வருவதே. ஆதீன வித்வான் என்று சொல்வது ஒரு உயர்ந்த மக்கள் மத்தியில இருக்கலாமே தவிர இவன் ஆதீன வித்வான்னு போட்டு சரியா ராகம் வாசிக்காம இருந்தா என்ன பண்றது? இவருக்கும் கெட்ட பேரு, ராகத்துக்கும் கெட்ட பேரு, ஆதீனத்துக்கும் கெட்ட பேரு இல்லையா? இப்போ ஒரு ஆசிரியரை சொல்லி அந்த ஆசிரியருடைய மாணவர் என்றால் அந்த ஆசிரியருடைய பக்தி, அவர் செயல்பாடு, அவருடைய உடை நடை இதெல்லாம் மாணவர் பொறுத்து இருக்கும். அப்பதான் அது பொருத்தமா இருக்கும். என்னமோ அது போல இந்த நாட்டுல இப்படி எழுதுகிற முறை எங்கேயோ வந்துருச்சு. சரி, இப்ப இந்த நூலை உலகம் உய்யும் பொருட்டு வெண்ணை புனல் சூழ் மெய்கண்ட தேவநாயனார் அருளினார். இவரோ பரஞ்சோதி முனிவரிடத்துல நேரடியா உபதேசம் பெற்றவர். அப்படி உபதேசம் பெற்றவர் விநாயக பெருமான் வழிபாடு தேவைதானா என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமையும் அறிந்தார். யாரு? மெய்கண்ட தேவநாயனார். சாக்கிர அதீதம் என்பது முடிந்த நிலை.
ஆனாலும் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் 2 காரணம் சொல்றார் விநாயகர் வணக்க பாடல் பாடியதற்கு. ஒன்று, இதுவரை எந்த நூல் செய்தாலும் எந்த செயல் செய்தாலும் விநாயகரை வணங்கியே செய்வர். அதை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆச்சாரம் பாதுகாத்தல். இனி மாணவன் கடைபிடித்து ஒழுக வேண்டியதை தான் கடைபிடித்து காட்டுகிறார். நாம விநாயகர் வணக்கம் பண்ணா அவரும் பண்ணுவார். அப்படி அறிவுறுத்தும் பொருட்டும் முதற்கள் இடையூறு நீக்குவதற்குரிய கடவுளை வாழ்த்துவதாக மங்கள வாழ்த்து காட்டுகிறார். எனவே ரௌரவ ஆகமத்தில் ஒரு பகுதி சிவஞான போதம் என்பது முனிவருடைய கொள்கை. மெய்கண்ட தேவநாயனார் இந்த நூலை தமிழ் உலகம் கற்று உய்வதற்காக மொழிபெயர்த்து பொழிப்புரையும் தந்தார் என்று மாதவ சிவஞான முனிவர் காட்டுகிறார். மெய்கண்ட தேவநாயனார் திருவருள் நிரம்ப பெற்றவர், சாக்கிரத்தை அதீத எய்தியவர். ஆனாலும் கூட அவர் தொடங்குகிற நூல் இடையூறு இல்லாமல் நிறைவுறும் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் சான்றோர் மரபு காப்பதற்காகவும் மாணவனுக்கு அறிவுறுத்த வேண்டியும் இடையூறு நீக்குகிற கடவுளாகிய விநாயகப் பெருமானை வாழ்த்தக்கூடிய மங்கள வாழ்த்தை அமைத்தார் என்று மங்கள வாழ்த்து பகுதிக்கு தொடக்கத்தை காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். கல்லால் நிழல் மலை வெல்லாரருடைய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே என்று நாம இனி மாவாடியும் அந்த சிவஞான போதமும் அதற்கு ஆசிரியர் எழுதிய மாவாடிய பெரிய வேறு முறையையும் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு விநாயகரை வணங்கியுள்ளோம் என்று சொல்லி இந்த நூல் படிப்பதற்கு வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் விநாயகர் நீக்கி தொடர்ந்து வகுப்பில் இணைந்து பாடத்தை படிப்பதற்கு வருகிற இடையூறுகளை எல்லாம் நீங்க வேண்டும் என்று வேண்டி இந்த விநாயகர் வணக்க பாடலை பாடி நிறைவு செய்வோம். போதுவமூர்த்திகள் இந்த பாடலை பாடி நிறைவு செய்தபடி எல்லோர் சார்பாக பணிவுடன் வேண்டுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய. சிற்றம்பலம்.